ஹலோ பிரைஸ்லான். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த சங்கீதத்திலேயும் பார்க்கும் பொழுது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று. ஆகவே நன்றாக இருக்கிற சமயத்திலேயும் நாம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஆராதனை, நன்றி பலிகளை, நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நாம் ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனை செய்திருந்தால், ஆண்டவரே, நான் என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் நான் உண்மையே சேவிப்பேன், நான் உண்மையே விசுவாசிப்பேன், உமக்காக ஓடுவேன் என்று ஏதோ ஒரு தீர்மானம் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்தில் தீர்மானம் பொருத்தனை செய்திருந்தால் அதை நிச்சயமாக நாம் நிறைவேற்ற வேண்டும். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எடுத்த தீர்மானங்கள், நாம் செய்ததான பொருத்தனைகளை மறவாமல் என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்து அதை செலுத்தி கொண்டு இருக்கும்போது எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் ஆண்டவர் அந்த ஆபத்து காலத்திலே நம்மை ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லும்போது நிச்சயமாக அவர் நம்மை விடுவிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பொருத்தனை செலுத்தின உடனே அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பை துண்டிக்காதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரை நம் பக்கத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தாவீது சொன்னது போல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்ற வார்த்தையின்படி எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, நாம் ஆண்டவரை எப்போதும் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதற்கு தகுந்தாற் போல நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும் போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மோடு கூட தப்பு வைத்து கனப்படுத்த, நம்மை மேன்மைப்படுத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசிப்போம், பிரார்த்தனை செய்வோம். எங்கள் அண்மை நேசிதான பருவத்தின் தந்தையை, ஆசிரியப்பட்டதான இந்த நாளிலே நீர் கொடுத்த முடிய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபத்தான சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையிலே ஆண்டவரை தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நீர் இடைப்பட்டு பலவிதமான இடுக்கத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து பிள்ளைகளை விடுதலையாக்கி நாமத்தை மேம்படுத்துங்க. இந்த நாளிலேயும் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் இருக்காரம் குழந்தை பெரியார் செய்து நாமத்தை மேம்படுத்தும். எங்களுக்காக பாடுபட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.